தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பஞ்சமகா புருஷ யோகங்களில் முக்கியமான யோகமான மாளவியா யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த யோகத்திற்கு விதி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். லக்னத்துக்கு கேந்திர பாவகமான 1, 4, 7, 10 சுக்கிரன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் அதை மாளவியா யோகம்னு சொல்கிறோம். இந்த ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். எந்தெந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருந்தால் மாளவியா யோகம்னு பார்ப்போம். முதல்ல மேஷ லக்னத்துலேருந்து பார்ப்போம். மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாகமான துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு ரிஷபத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தால் அது மாளவியா யோகம். அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 10ஆம் பாவகமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம். கடக லக்னத்துக்கு 4ஆம் பாவகமான துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம். துலா லக்னத்துக்கு லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அது மாளவியா யோகம். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். மகர லக்னத்துக்கு 10ஆம் இடமான துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அது மாளவியா யோகம். மீன லக்னத்துக்கு லக்னத்திலே சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அது மாளவியா யோகம் சொல்லப்படுது. இந்த அமைப்பில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருந்து அவரோட தசாபுத்தி நடக்கும்போது சுக்கிரனோட காரகத்துவம் சார்ந்த வகையில் சிறப்பான பலன்களை தருது. செல்வத்தையும் செல்வாக்கையும் புகழையும் தருது. முக்கியமான குறிப்பு என்னென்னா, இங்கே சுக்கிரன் ராகு எது சேர்க்கை தரக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது. ராகு எது சேர்க்கையில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு அந்த யோகம் பெருசாக செயல்படாது. மாறா அவரோட குழந்தைகளுக்கோ அல்லது பேரன் பேத்திகளுக்கோ அந்த யோகம் போயிடும், ஜாதகருக்கு கிடைக்காது. சூரியனுக்கு நெருக்கமான பகையில் அஸ்தமமாகி இருந்ததுன்னா ஜாதகரோட தந்தையின் காலத்துக்கு அப்புறமா ஜாதகருக்கு அந்த யோகம் செயல்படும். சுக்கிரனோட காரகத்துவ தொழில்களை ஜாதகர் செய்யும்போது பெரும் வளர்ச்சியை தருது. சுக்கிரனோட காரகத்துவ தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்பனை பண்ணுறது, பூ வியாபாரம் பண்ணுறது, வாசனை திரவியங்கள் வியாபாரம் பண்ணுறது, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுறது மற்றும் வியாபாரம் பண்ணுறது, ஒரு ஆபரண அணிகலன்கள் தொடர்பான தொழில்கள், அதே மாதிரி மேக்கப் போடுறது, இசை சம்மந்தப்பட்டது, கலைத்துறை, கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பட்டுனாலான புடவைகள் உற்பத்தி மற்றும் வியாபாரம், நல்ல காஸ்ட்லியான ஆடம்பரமான துணிகளை உற்பத்தி பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, நடிப்பு தொழில், நாடகம் சம்மந்தப்பட்ட தொழில், ஃபர்னிச்சர் வியாபாரம், மதுபானங்கள், காஸ்ட்லியான வாகனங்களை உற்பத்தி பண்ணுறது மற்றும் வியாபாரம் பண்ணுறது, ஃபேன்சி தொழில், இதெல்லாம் சுக்கிரனோட தொழில்கள். அதுபோக பிராணி வளர்க்கிறது, இதெல்லாம் சுக்கிரனோட தொழில்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு பெரும் வளர்ச்சியை சுக்கிரனோட தசா புத்தியில் தருது. அனைவருக்கும் நன்றிகளோடு JPM அஸ்ட்ரோ ராஜபாளையம்.